அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, கால்நடை பராமரிப்பு பணிகளில் உள்ள ஆராய்ச்சி உதவியாளர் மற்றும் மேலாளர் பதவிகளுக்கான அவங்கள அந்த காலி பணிக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான விண்ணப்பதாரர் அவங்க பதிவேற்றம் பண்ணப்பட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னால் இல்லை சான்றிதழ் முழுமையாக சரியாக பதிவேற்றம் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை சர்டிஃபிகேட்டை மாற்றி அனுப்புறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 12/3 இரவுக்குள்ளே அவங்க விடுபட்ட சர்டிஃபிகேட்டை திரும்ப அப்லோடு பண்ண இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்களோ அவங்க சர்டிஃபிகேட் அவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட்டை அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக மாற்றி அதை அப்லோட் பண்ணிட்டாலோ, இல்லை தவறுதலாக வேறு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டாலோ அவங்க செக் பண்ணி அதை மாற்றி அவங்க கேட்கக்கூடிய என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க மார்ச் 12க்குள்ளே. ஸோ அதனால் யாரெல்லாம் இது சரியாக அப்லோடு பண்ணலையோ, நம்ம சரியாக அப்லோட் பண்ணால் விட்டுருக்கோமா அப்படின்னு யாருக்கும் டவுட் வர வேணாம். ஏன்னா சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஓடிஆர்லேயோ இல்லைன்னா அவங்க 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 ஓடிஆரை செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த எக்ஸாமுக்கு நேராக அப்லோடு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் என்ன தவறு இருக்கோ அந்த தவறு எந்த சர்டிஃபிகேட் அவங்க சரியாக அப்லோட் பண்ணணும் அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதுமானது. மற்றபடி வேறு எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் கேன்சல் பண்ணிடுவாங்க. உங்களை அடுத்து அவங்க கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க. அதனால் சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் விட்டவங்களுக்கு மறுவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி இப்போ எல்லா எக்ஸாமுக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு யார் மெயின் காரணம்னா நம்ம ஏஇ எக்ஸாமுக்கு வழக்கு தொடுத்தாங்களா அவங்க தான் காரணம். ஏன்னா அவங்க மட்டும் இந்த வழக்கு தொடுத்து வெற்றி பெறலை அப்படின்னா இன்றைக்கி எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தாலும் சிவி அப்லோடு பண்ணும்போது தெரியாமல் மாற்றி அப்லோடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதே கேள்வி இதாக அந்த கேன்சல் ஆகிரும். அந்த மாதிரி ஒரு நிலமை இருந்துச்சு. ஏன்னா எக்ஸாம் நல்லா பண்ணாலும் நல்லா பண்ணியிருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் தவறுலாம் தெரியாமல் மாற்றி அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்மளை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஏஇ எக்ஸாமில் உள்ள மாணவர்கள் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வெற்றி பெற்றதன் காரணமாக தான் அனைத்து எக்ஸாம்கள்லேயுமே சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் உள்ளவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வழங்குமாங்க அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. யாருக்கு போதுமான சர்டிஃபிகேட் சரியாக இல்லையோ, சரியாக மாற்றி அப்லோட் பண்ணியிருக்காங்களோ, சர்டிஃபிகேட்டில் ஏதாவது குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லிங்க் ஓப்பன் ஆகும், லிங்க் அனுப்புவாங்க. எல்லாருமே எனக்கு வரலங்க அப்படின்னு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இது எல்லாத்துக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல ஒரு இது. ஏன் அப்படின்னா ஒருத்தர் நல்ல வழியாக எக்ஸாம் எழுதி அந்த போஸ்டிங் தகுதியாக இருப்பார். ஆனால் இதனால் அவருடைய போஸ்டிங் பாதிக்கப்படக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை அனைத்து எக்ஸாம்களுக்கும் வழங்குறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டை திரும்ப அப்லோட் பண்ணுங்கன்னு வந்திருக்கோ அவங்க மறக்காமல் லிங்க்கில் பண்ணிடுங்க. மார்ச் 12 லாஸ்ட் டேட்டு. அதுக்கு பிறகு வாய்ப்பு வழங்கப்படாது. தேங்க்யூ.